नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयमुद्रयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देगिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यईश्वरम् ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरुन् वैष्णवं च श्रीरूपं साग्रजितं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान् सहन ललिता श्री विशाखान्वितां स हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्द राधा कान्द नमोस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा माताजी। இன்னைக்கு 23வது ஸ்கந்தம் 2வது புத்தகம். அதுல எத்தனாவது ஸ்லோகங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ராஜலட்சுமி மாதாஜி நீங்க தான் படிக்கணும். சரி மாதாஜி. 29 28வது பதம் மாதாஜி. 29ங்க மாதாஜி. 29. வேற யாருக்காவது தெரியுமா? நம்பர் தெரியுமா எந்த ஸ்லோகத்துல விட்டோன்னு? நேத்து நீங்க வரல, வந்துட்டீங்க கரெக்டா பாதியில. நேத்து வரல, முந்தாநாள் எதுல விட்டோம் பாருங்க. ஆமா ஆமாங்க, அதாங்க நம்ம அது 2 இது படிச்சோம் நாங்க. 25 25 மாதாஜி 21 படிங்க மாதாஜி. 9 29ல 20வது ஸ்லோகம் படிங்க மாதாஜி. 20 படிக்கிறீங்களா? படிங்க. 28 வரைக்கும் படிச்சிட்டோம். சரி படிச்சுட்டோமா? சரி 28 படிங்க. சரி. ஹரே கிருஷ்ணா. அது ஸ்லோகம் படிக்கிறீங்களா மாதாஜி? ஸ்லோகம் படிங்க மாதாஜி, என்கிட்ட புக் இல்ல. அப்படிங்களா? சரி சரி. ஜீவா ஸ்ரேஷ்டா ஹய ஜீவானாம் தத பிரணா பிருதக் சுபே ததச சித்தா பிரவராஸ் ததசேந்திரிய விருத்தயக. மொழிபெயர்ப்பு: ஓ ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, உயிரினங்கள் உயிரற்ற பொருட்களை விட மேலானவை. உயிர் இருப்பதற்கான அடையாளங்கள் வெளிப்படுத்தும் உயிரினங்கள் மேலும் மேம்பட்டவை. வளர்ச்சியடைந்த உணர்வு நிலையுடன் உள்ள விலங்குகள் அவற்றை விட மேம்பட்டவை. புலனுணர்வை வளர்த்து கொண்டவை இன்னும் மேம்பட்டவை. தானம் வழங்கும் பரிசுகளாலும் நட்புடன் கூடிய நடத்தையாலும் உயிரினங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று முந்தைய பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. இந்த பதத்திலும் இனிவரும் பதங்களிலும் உயிரினங்களின் வேறுபட்ட நிலைகளின் வர்ணனை தரப்படுகிறது. அதனால் எப்போது நட்புடன் நடந்து கொள்வது, எப்போது தானம் வழங்குவது என்று ஒருவர் அறிய முடியும். சான்றாக, புலி ஒரு உயிரினம், பரமபுருஷ பகவானின் அங்கம். பகவான் பரமாத்மாக புலியின் மனதில் வாழ்கிறார். ஆனால் நாம் புலியை நட்புடன் நடத்த வேண்டும் என்று பொருளா? நிச்சயமாக இல்லை. நாம் அதை வேறு விதத்தில் நடத்த வேண்டும். பிரசாத வடிவில் அதற்கு தானம் கொடுக்க வேண்டும். காடுகளில் உள்ள மனிதர்கள் புலிகளை நட்புடன் நடத்துவதில்லை, ஆனால் அவற்றுக்கு பிரசாத உணவுப் பொருட்களை வழங்குகின்றனர். நாய் செய்வது போலவே புலிகள் வந்து உணவை எடுத்துக்கொண்டு சென்றுவிடும். வேத முறைப்படி நாய் வீட்டில் நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை. பூனைகளும் நாய்களும் அவற்றின் அசுத்தத்தால் நாகரீகமுடையவரின் வீட்டில் அனுமதிக்கப்படுவதில்லை, ஆனால் வெளியில் கிடக்குமாறு பயிற்றுவிக்கப்படுகின்றன. கருணையுள்ள வீட்டுத் தலைவர் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் பிரசாதம் வழங்குகிறார்.
அவை வெளியில் இருந்தே உண்டுவிட்டு பின்னர் சென்றுவிடும். நாம் கீழான உயிரினங்களை கருணையுடன் நடத்த வேண்டும். ஆனால் நாம் பிற மனித உயிரினங்களை நடத்துவது போல் அவற்றை நடத்த வேண்டும் என்று பொருள் அல்ல. அங்கு சமநிலை என்ற உணர்வு இருக்க வேண்டும். ஆனால் நடத்துவது வேறுபட்டிருக்க வேண்டும். வேறுபாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது உயிரினங்களின் வேறுபட்ட நிலைகளை கருதி பின்வரும் 6 பதங்களில் தரப்படுகின்றன. இறந்தது கல் போன்ற பொருள் மற்றும் உயிரினத்திற்கும் இடையில் முதல் பிரிவு ஏற்படுத்தப்படுகிறது. ஒரு உயிரினம் சில சமயம் கல்லிலும் கூட வெளிப்படுத்தப்படுகிறது. சில குன்றுகள் மலைகள் வளர்கின்றன என்று அனுபவம் காட்டுகிறது. இது அந்த கல்லில் உள்ள ஆத்மாவின் இருப்பால் ஏற்படுவதாகும். அதற்கும் மேலாக இயற்கை சூழ்நிலையின் அடுத்த வெளிப்பாடு உணர்வு நிலையின் வளர்ச்சியாகும். அடுத்த வெளிப்பாடு புலனுணர்ச்சியின் வளர்ச்சியாகும். மரங்கள் புலனுணர்வை வளர்த்து கொண்டுள்ளன. அவற்றால் பார்க்கவும் முகரவும் முடியும் என்று மகாபாரதத்தின் மோட்ச தர்ம பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுபவத்தால் மரங்கள் பார்க்க முடியும் என்று நாம் அறிகிறோம். சில சமயம் அதன் வளர்ச்சியில் ஒரு பெரிய மரம் சில தடைகளை தவிர்க்க அதன் வளர்ச்சியின் வழியை மாற்றுகிறது. ஒரு மரத்தால் பார்க்க முடியும் என்பது இதன் பொருள். மகாபாரதத்தின் கூற்றுப்படி ஒரு மரத்தால் முகரவும் முடியும். இது புலனுணர்வின் வளர்ச்சியை குறிக்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. அப்போ இங்க வந்து ஸ்ரீல பிரபுபாதர் பொருளுரையில் என்ன சொல்றாருன்னா, நாய்கள், பூனைகள், அதாவது ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு, அப்போ எல்லாவற்றையும் சமமாக காண வேண்டும். வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவிகஸ்தினி சுனிச்சைவ ச மகா பாகேஸ் பண்டிதாக சமதர்ஷனக. அப்ப சமதர்ஷனம்னா என்ன? அதுக்காக நாயை தூக்கி மடியில வச்சுக்கணுமா? அதுக்கு நம்ம பெட்ல படுக்க வச்சுக்கணுமா? பூனையை தூக்கி நம்ம பெட்ல படுக்க வச்சுக்கணுமா? கிடையாது. சோ எல்லா உயிர்களையும் மதிக்க வேண்டும். ஆனால் நாய், பூனை எல்லாம் எங்க இருக்கணும்? வீட்டுக்கு வெளியில தான் இருக்கணும். அதுக்காக அதை போட்டு அடிக்கவோ இல்ல துன்பப்படுத்தவோ கூடாது. அதை வெட்டி தின்னவோ கூடாது. எதை எங்க வைக்கணுங்கிற ஒரு காமன் சென்ஸ் அது வந்து நம்மளுக்கு இயற்கையாகவே பகவான் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு அந்த மூளைய. ஆனா இப்ப மூளையற்றவர்கள், குறைந்த மதியுடையவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப நிறைய ஃபாரின் கல்ச்சர் எல்லாம் என்னன்னா, நாய் பூனை எல்லாம் பெட்ல படுக்க வச்சிருப்பாங்க. அதையே இப்ப பாரம்பரியமான இந்திய திருநாட்டிலையும் நாம இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய பேரு பூனைகளையும் நாய்களையும் வந்து பெட்ல படுக்க வச்சுக்குவாங்க. அதுக்கு தனியா உணவு, அவங்க செய்யற உணவையே கொடுப்பாங்க. அதுக்கு ரொம்ப வந்து தன் குழந்தைகளை விட அதிகமா கவனிப்பாங்க. இது ஒரு அம்மா கூட என்ன பண்ணினாங்கன்னா, அவங்க அன்பா வளர்த்த ஒரு நாய் இறந்துருச்சு அப்படின்னு அவங்களால தாங்கவே முடியல. உடனே சூசைட் பண்ணிட்டாங்க. அப்போ எம் வாபி ஸ்மரன் பாவம், எந்த எண்ணத்தில் இறக்கிறாயோ அதுவாகவே அடுத்த ஜென்மத்திலும் வருகிறாய். அப்ப அந்த நாயோட நினைவிலேயே இருந்த அந்த அம்மாக்கு எந்த உடல் கிடைக்கும்? நாயோட உடல் தான் கிடைக்கும். ஏன்னா அந்த நாயின் மேல அளவுக்கு அதிகமான பற்று, மோகம், பேராசை. மோகம் அப்படின்னா பேராசை. ஆசை இருக்கணும், ஆனா அது பேராசையாக இருக்கிறப்போ, ஏன்னா அந்த உடல் வந்து வேற, ஆத்மா தான் நிலையானது. உடல் வந்து அழிய போறது. அந்த உடல் மேல வச்ச பற்று, ஆத்மாவை நினைக்கல அந்த அம்மா. அந்த ஆத்மாவுக்கு நல்ல ஒரு இடம் கிடைக்கும், நம்ம கிட்ட வளர்ந்தது அடுத்த பரிமாண வளர்ச்சியில அது நல்ல ஸ்டேஜ் கிடைக்கணும். ஆனா அந்த அம்மா வந்து அறியாமையினால என்ன ஆகுனாங்க? நாய் வடிவம். அடுத்தது அவங்களுக்கு தான் கேரண்டி நாய் வடிவம் தான். ஏன்னா மரணிக்கும் போது எந்த நினைவில் இறக்கிறார்களோ, எந்த பாவத்தில் இருக்கிறார்களோ அந்த உடல் தான் அவங்களுக்கு கிடைக்கும். பகவானை நினைச்சா பகவானோட லோகத்துக்கே போகலாம். ஆனா அவங்க நாயை நினைச்சிட்டு செத்துட்டாங்க. எப்படி பரத மகாராஜ் அவர் என்ன பண்ணினார்? மானை நினைத்து இறந்தார். அதனால மானோட உடல் கிடைச்சது. ஆனா சில உயிர்வாழிகள் ரொம்ப அபூர்வமாக உடல் கிடைச்சா கூட அவருக்கு போன பிறவியோட ஞாபகம் இருந்தது. ஏன்னா ரொம்ப புண்ணியம் செய்த ஆத்மாக்கள். ஏன்னா பகவானோட லீலையில அவர் ஒரு கருவியா இருக்கிறதுனால அவருக்கு அந்த ஞாபகம் கிடைக்குது. நான் போன பிறவியில மானாக பிறந்தேன், அரசராக பிறந்தேன். ஆனா ஒரு மான் மேல பற்று வைத்ததால் நான் மறுபடியும் மானோடல் எடுத்துட்டேன். ஆனா இந்த தடவை தவற விடக்கூடாது இந்த வாய்ப்பைன்னு சொல்லி என்ன பண்ணினார்? அவர் தவசிகள் இருக்கிற இடத்துலயே உட்கார்ந்து அந்த மந்திரங்களை கேட்கறது, அவங்களோட உச்சிஷ்டம் அப்படிங்கிற பிரசாதங்களை மீதியை அவர் சாப்பிடுறது. அப்ப பகவானோட ஞாபகத்தை தக்க வச்சுட்டே இருந்தார். ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார். ஏன்னா முப்பிறவில எனக்கு தவறிடுச்சு என்னோட வாய்ப்பு. ஏன்னா ஒரு அரசனாக இருந்து வனப்பிரஸ்தம் எடுத்து எல்லாவற்றையும் துறந்து கடுமையா தவம் பண்ணி கடைசியில போய் ஒரு மான்கிட்ட
மாட்டிட்டமே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதங்கம். ஏன்னா நட்டவனுக்கு என்னவோ சொல்லுவாங்க, மரம் மரம் நெட்டவனுக்கு தண்ணீர் ஊத்த தெரியும் அப்படின்னு. ஏன்னா இவர் அந்த மானை பாதுகாக்கிறதா இவர் நினைச்சிட்டார். ஆனா மானை பகவான் பாதுகாத்துப்பார். ஒவ்வொரு உயிர்வாளிகளுக்கும் பகவான் இருக்கிறப்போ யாரும் நினைக்க கூடாது நாம தான் அதற்கு ப்ரொடெக்ஷன் தரணும், நாம தான் பாதுகாக்கிறோம். நான் என்கின்ற அந்த உணர்வு எப்ப வருதோ அப்பவே நமக்கு வீழ்ச்சியில இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப அந்த நான் எனது அப்படிங்கிற 2 போதையும் நாம விடுத்தோம் என்றால் நாம பகவான்கிட்ட கண்டிப்பா போய் சேரலாம். அது இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிறப்பு இருக்கின்றது. அந்த நான் எனது நாமெல்லாம் சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். நான் எவ்வளவு தூரம் நான் எனது அப்படிங்கிற உணர்வுல இருக்கேன் அப்படிங்கிறத. அகம் மமேதி அதை தவிர்க்கணும். அப்ப இந்த உணர்வுலயே பாத்தீங்கன்னா கல் இருக்கு, மரம் இருக்கு. இப்ப கல்லும் வளருது அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம். மலை வளருது, சிலை வளருது. சில இடங்கள்ல சிலை வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப வெங்கடாச்சலபதி சிலை திருப்பதியில வளர்ந்துட்டு இருக்கு. அப்ப இதுக்கு காரணம் என்ன? அந்த கல்லுக்குள்ளும் ஆத்மா இருக்கின்றது. பகவானோட ரூபத்தில் பகவானே இருக்கிறார், அதனால வளர்றார். அதுல கூட தப்பு இல்லை. ஆனா ஒரு மலை வளர்கிறது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? இப்போ கோவர்தன மலை அதை எடுத்துக்கிட்டா ரொம்ப பெருசா இருந்தது. ஆனா அது கம்மியாயிருச்சு, ஏன்னா சாபத்தினாலன்னு சொல்லுவாங்க. ஆனா மற்ற மலைகள் வளர்ந்துட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க. இப்போ கலிகாலத்துல எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? பாவத்தினால. கலியில பாவம் ஜாஸ்தியா இருக்கும். கலியில மக்கள் எப்பவுமே அதிகமான உபத்திரங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது போல எல்லாமே இயற்கை சூழ்நிலை எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அப்ப இருந்த ஆறுகள் எவ்வளவு தூய்மையா இருந்தது. அதுல ஆறுகள்ல அப்படியே போய் தண்ணி எடுத்து குடிப்பாங்க. இன்னைக்கெல்லாம் சாக்கடைகள் கலந்திருக்கு, அதுல தொழிற்சாலை கழிவுகள் கலந்திருக்கு. யாரும் குடிக்க முடியாது. இப்பெல்லாம் பாட்டில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம், இல்ல பியூரிஃபையர் வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம். அதுல மினரல்ஸ் எல்லாம் கூட எடுத்துக்கிட்டு நாம அந்த பிளெயின் வாட்டரை, சத்து இல்லாத ஒரு தண்ணிய குடிச்சிட்டு இருக்கிறோம். இப்படி எல்லாத்துலயுமே கலப்படம், மருந்து உணவுகளைத்தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா உலகம் போற போக்கோட நாமளும் சேர்ந்து போயிட்டு இருக்கோம். வேற வழியே கிடையாது. அப்படியே நாம செய்யணும் அப்படின்னா நம்ம வாழ்நாள் ஃபுல்லா அதுலதான் நம்ம எனர்ஜி கொடுக்கணும். அவங்கவுங்க தோட்டத்துல காய்கறிகளை பயிரிட்டு. ஆனா உடலை மட்டும் பாதுகாத்தா போதுமா? ஆத்மாவை பாதுகாக்கணும். சோ ஆத்மாவுக்குரிய வழி என்ன? நாம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பகவத்கீதை பாகவதம் மூலமா முன்னேறதுதான். ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லோகம் படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ராஜலட்சுமி மாதா மாதாஜி, படிக்கிட்டீங்களா? படிங்க மாதாஜி ப்ளீஸ். நன்றிங்க மாதாஜி. பதம் 29. தத்ராபி ஸ்பர்ச வேதிப்ய பிரவார ரச வேதினக தேப்யோ கந்தவித ஸ்ரேஷ்டாஸ் தத சப்த விதோவராக. மொழிபெயர்ப்பு. புலனுறவை வளர்த்து கொண்ட உயிரினங்களில் சுவை புலனை வளர்த்து கொண்டவர்கள் தொடு புலனை மட்டும் வளர்த்து கொண்டவர்களை விட மேலானவர்கள். அவர்களை விட முகரும் புலனை வளர்த்து கொண்டவர்கள் மேலானவர்கள். கேட்கும் புலனை வளர்த்து கொண்டவர்கள் இன்னும் மேலானவர்கள். பொருளுரை. மேலை நாட்டவர்களில் டார்வின் தான் முதலில் பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை வழங்கினார் என்பதை ஒப்புக்கொண்டாலும் மனித இன அறிவியல் புதியதல்ல. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பாகவதத்திலிருந்து பரிணாம வளர்ச்சி முறையின் வளர்ச்சி முன்பே விளக்கப்பெற்றுள்ளது. படைப்பின் தொடக்கத்திலிருந்தே இருந்த கபில முனிவரின் கூற்றுக்களில் இதற்கு சான்றுகள் உள்ளன. இந்த அறிவு வேத காலத்திலேயே இருந்துள்ளது. இதனுடைய எல்லா வளர்ச்சியும் வரிசை முறைகளும் வேத இலக்கியத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றன. படிப்படியான பரிணாம வளர்ச்சி கோட்பாடு அல்லது மனிதவியல் வேதங்களுக்கு புதியதல்ல. மரங்களிலும் பரிணாம வளர்ச்சி முறைகள் உள்ளன என்று இங்கு கூறப்படுகிறது. மரங்களின் பல்வேறுபட்ட வகைகளுக்கு தொடு புலனுணர்வு உண்டு. மரங்களை விட மீன்கள் மேலானவை என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் மீன்கள் சுவை புலனை வளர்த்து கொண்டுள்ளன. மீன்களை விட முகரும் புலனை வளர்த்து கொண்டுள்ள தேனீக்கள் மேலானவை. அவற்றை விட பாம்புகள் மேலானவை. ஏனென்றால் பாம்புகள் கேட்கும் புலனை வளர்த்து கொண்டுள்ளன. இரவின் இருளில் ஒரு பாம்பு தவளையின் இனிமையான கத்தலை
கேட்பதன் மூலம் தன் உணவை கண்டுகொள்ள முடியும். இது தவளை என்பதை பாம்பு புரிந்து கொள்ள முடியும். அது தவளையை அதன் ஒலி அதிர்வால் பிடிக்கிறது. இந்த சான்று சில சமயம் மரணத்திற்காக ஒலி அதிர்வை ஏற்படுத்தியவர்களுக்கு தரப்படுகிறது. ஒருவர் தவளைகளைப் போல் ஒலியதிர்வை ஏற்படுத்தும் இனிய நாக்கு படைத்தவராக இருக்கலாம். ஆனால் அந்த அதிர்வு மரணத்தை அழைக்கும். நாக்கு மற்றும் ஒலி அதிர்வின் சிறந்த பயன் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்பதை உச்சரிப்பதாகும். அது ஒருவரை கொடூரமான மரணத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றும். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. நன்றிங் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ பரிமாண வளர்ச்சியில் பார்த்த அப்படின்னா சிறு உயிரினங்கள்ல இருந்து மனிதர்கள் வரைக்கும் அந்த சுவை, தொடு உணர்வு, கேட்பது, முகர்வது, இப்படி அது வந்து ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். இப்ப சுவை இப்போ பாம்பு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது முகர்வதன் மூலமாக, காது நல்லா அதாவது ஒளி அதிர்வு அதுவும் இருக்கும். அப்புறம் தொடர்ந்து இப்படி ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அது வந்து இது டார்வின் கோட்பாடு அப்படின்னு சொல்லி இந்த பரிமாண வளர்ச்சி சொல்லப்படுது. சோ ஒவ்வொரு மிருகங்கள்ல இருந்து மனிதர்கள் வரைக்கும், பூச்சிகள், பறவைகள், இப்படி ஒவ்வொன்றுக்கும் சில இந்த உணர்வுகள் வந்து அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்கும். அதனாலதான் நாம ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவுன்னு பாகுபாடு அது பிரிச்சு வச்சிருக்கோம். ஆனா இந்த கேட்பது அப்படிங்கிறது எல்லா மிருகங்களுக்கும் இருக்கும். சில மிருகங்கள் கேட்க முடியாது. ஆனா அதுக்கு வேற ஒரு புலன் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ கண் தெரியாதவங்க, பார்வை இழந்தவங்களே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காது ஷார்ப்பா இருக்கும். ஏன்னா பகவான் ஒன்ன இது பண்ணா கூட ஒன்ன கொடுப்பாரு. இப்ப கழுகு பாத்தீங்கன்னா அதுக்கு பார்வை ஷார்ப்பா இருக்கும். மேல வான்ல உயரமாக பறக்கும். ஆனா பருந்தோ ஏதாவது கீழே தனக்கு இறை கிடைச்சது அப்படின்னா ஓடி வந்து ஒரு லபக்குன்னு தூக்கிரும். இந்த மாதிரி சில மிருகங்களுக்கு சில ஒரு உயர்ந்த உணர்வுகள் தரப்படுகிறது. ஆனா மனிதனுக்கு வந்து எல்லாமே இருக்கு. அப்போ இந்த கேட்பது, பேசுவது, அது எல்லாமே முறைப்படுத்தணும். இப்ப தவளை வந்துன்னா எப்பவுமே கத்திட்டே இருக்கும். அந்த கத்துறதுனால என்ன பண்ணுது, அது பாம்பை தானாக வரவழைக்குது. பாம்பு எங்கிருந்தாலும் ஓடி வந்து தவளை இருக்கிற இடத்துல அது லபக்குன்னு பிடிச்சிடும். இப்ப மனிதன் அனாவசியமான பேச்சுக்கள் பேசும்போது என்ன ஆகுது, மரணதேவன் அவனுக்கு கொடூரமா வந்து அவங்கள ஆட்கொள்கிறான். இப்ப பேச்சு என்பது அளவா பேசணும். எப்பவுமே நாம பேசுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம காதுகளை தீட்டி வைக்கணும். ஏன்னா நிறைய பேச்சுக்கள் பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நாம எதிர்ப்பாக நாம பேசும்போது நம்மளோட குவாலிட்டி குறைஞ்சிரும். இல்ல நாம கேட்பதுல அதிகமா காதுகளை திறந்து வச்சோம்னா நம்ம நிறைய நல்லதை மட்டும் டைஜஸ்ட் பண்ணி உள்ள இறக்கலாம். வேண்டாதத இந்த காதுல வாங்கி அந்த காதுல போட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம பேசும்போது என்ன ஆகுது, காது அடைச்சிரும். நீங்க அதிகமா பேசி பாருங்க, உங்க பேச்ச நீங்க பெருசா நினைப்பீங்க. ஆனா காதுகள் வந்து கேட்க மறுத்துரும். அப்ப அறிவுள்ளதெல்லாம் கேட்கறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்காது. நாம தவளை மாதிரி அடிக்கடி பேசிட்டு இருந்தோம். இப்ப உயர்ந்த குருக்கள் எல்லாம் பேசும்போது நாம என்ன பண்ணணும், அந்த சபையில அடக்கமா இருக்கணும். நம்மளுக்கு ஒரு பகுதி தெரிஞ்சிருக்கலாம், ஒரு 10% தெரிஞ்சிருக்கலாம். ஆனா 90% நம்மளுக்கு தெரியுதுங்கிற ஆணவத்தோட இருந்து நாம திருப்பி பேசணும் அப்படின்னா அதை இழந்துருவோம். அது இல்லாம அந்த சபையில அந்த பெரியவங்களை, சாதுக்களை மதிக்கிறதுக்கு தவறும் போது அது அபராதம் ஆகுது. எப்பவுமே தெரிஞ்சாலுமே நம்ம வாயை அடக்கி இருக்கும்போது, காதுகள் திறந்து இருக்கும்போது நம்ம பல அறிவுபூர்வமான விஷயங்களை ஜீரணிக்க உதவுது. ஆனால் லபலபன்னு பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து கேடு விளைவிக்கும். தெரிஞ்சாலும் கூட நாம அடக்கமா சபையில இருக்கிறது ரொம்ப நல்லது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடுத்த ஸ்லோகம் படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி. சரிங்க. பதம் 30. ரூப பேத வித ஸ்தத்ர ததசோபய தோதக தேஷாம் பகுபதா ஸ்ரேஷ்டா சதுஷ்பாதஸ்ததோ த்விபாத். மொழிபெயர்ப்பு. ஒளியை உற்றுணரக்கூடிய உயிரினங்களை விட மேம்பட்டவர்கள் ஒரு பொருளுக்கும் மற்றொன்றிற்கும் இடையே வேறுபாடு கண்டுபிடிப்பவர்கள் ஆவர். அவர்களை விட மேம்பட்டவர்கள் மேல்வரிசை கீழ்வரிசை பற்கள் உடையவர்கள் ஆவர். அவர்களை விட மேலும் மேம்பட்டவர்கள் பல கால்களை உடையவர்கள் ஆவர். அவர்களை விட 4 கால்களை உடையவர்கள் மேம்பட்டவர்கள். மனித உயிர்கள் இன்னும் மேம்பட்டவை.
பொருளுரை. காக்கைகள் போன்ற குறிப்பிட்ட பறவைகள் ஒரு பொருளை மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தி புரிந்து கொள்ள முடியும் என்று கூறப்படுகிறது. பல கால்களை உடைய குளவி போன்ற உயிரினங்கள் கால்களற்ற செடிகள், புட்கள் ஆகியவற்றை விட மேலானவை. 4 கால்களை உடைய விலங்குகள் பல கால்களை உடைய வாழும் உயிரினங்களை விட மேலானவை. விலங்குகளை விட மேலானவை 2 கால்கள் மட்டும் உடைய மனித உயிரினம் ஆகும். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இதுல வந்து மேல் பற்கள் கீழ் பற்கள் இருக்கிற மாதிரி உயிரினங்கள், சிலதுக்கெல்லாம் வந்து பற்களே இருக்காது. இப்ப பாம்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா விஷப்பற்கள் இருக்கும். அதை விட மேலானவை விலங்குகள் இருக்கின்றது. அந்த கொடூரமான விலங்குகள் சிங்கம், புலிக்கெல்லாம் கூர்மையான பற்கள் இருக்கும். அதை விட மேலானவை பசுக்கள். அப்ப 4 கால்களை உடைய மிருகங்களை விட 2 கால்கள் உள்ள மனிதன் மேலானவன். ஆனா இந்த 4 கால்களுக்கும் அதிகமாக பூரான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நிறைய கால்கள் இருக்கும். இப்படி பல வடிவங்கள்ல உயிரினங்கள் பகவான் படைச்சிருக்கார். அப்ப இந்த உயிரினங்கள் வந்து செடிகள் புற்கள் அதை விட மேலானவை இந்த பூச்சி பூரான் எல்லாம். சோ அதை விட மேலானது அந்த விலங்குகள். இப்படி வேறுபட்ட வகைகள்ல பகவான் இந்த உயிரினங்களை படைக்கின்றார், காக்கின்றார், அழிக்கின்றார். அப்ப உயிர்வாளிகளுக்கு அதனதன் வாழ்நாள் வந்து பகவான் அதையும் குறிச்சிருக்கார். இப்ப ஆமைகள் அப்படின்னா அது வந்து எப்படி அதிக நாட்கள் 300 வருடங்களுக்கு மேல உயிர் வாழும். சில சுறாக்கள் இந்த மாதிரி சில உயிரினங்கள் அதிகமா உயிர் வாழும். ஏன்னா மூச்சு விடும் தன்மைக்கேற்ப மூச்சை உள்ளடக்கிய ஆமையெல்லாம் இருக்கும். அதனால மூச்சை வந்து கவனமாக விடும்போது மனிதனுக்கு ஆயுள் அதிகமாகும். ஆனா நாம இப்ப எல்லாம் டென்ஷன்ல மூச்சு வந்து நம்மளுக்கு எடுக்கிறமானே தெரியாது. சில சமயங்கள்ல மூச்சு விடுறது நம்மள நோட் பண்ணவே மாட்டோம். மூச்சை எவ்வாறு நாம் விடுகிறோம். அதிகமா சுவாசிக்கிறது வந்து உள்ள இழுத்து அடக்கி வச்சு அப்புறம் வெளியில விடும்போது அவனுக்கு ஆயுட்காலம் அதிகம், ஆமை போல. ஆனா நாம இப்ப டென்ஷன்ல வந்து என்ன பண்ணுவோம், மூச்சு விடுறதையும் மறந்துடுவோம், அப்படியே மூச்சு அடைச்சுக்கும். சோ அதனால என்ன ஆகுது, ஆயுட்காலம் குறைகின்றது, அவனுடைய நோய் அதிகரிக்கின்றது. ஏன்னா ஆக்சிஜன் உடம்புக்கு இன்றியமையாதது. ஆனா ஆக்சிஜன் நம்ம அதிகமா இன்ஹேல் பண்றோம்னா கேட்டா நிறைய நேரம் மறந்துடுறோம். ஏன்னா ஜட உலகங்கள்ல இருக்கிற அந்த பதட்டம் நாமெல்லாம் ஜட உலகில அனுபவிக்கன்ற ஆசையில. ஆனா அந்த காமத்தினால என்ன ஆகுது, நம்மளுக்கு கோபம் வருது. கோபத்துல மூச்சை வந்து அதிகமா கவனிக்கிறது இல்லை. கோபத்துல மூச்சு விடுறத மறந்துடுவோம். சில சமயங்கள் வேண்டாத அந்த மூச்சுக்கள் இழுக்கிறது வந்து அந்த இதே மாறிடும். உள்ள இழுக்கிறோமா வெளியில விடுறோமா அதே தெரியாது. அப்போ ஆயுட்காலம் வந்து குறைந்து வரும். ஒவ்வொரு தடவை கோவப்படும் போது பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு நிமிடங்களை இழக்கின்றோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்றாங்க. கோபத்தினால நம்ம ஆயுள் குறைந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல உடம்புல பல பாதிப்புகளும் வந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் சாந்தமாக அமைதியாக சாத்வீகமாக வாழ்கின்றார்களோ அவங்களுக்கு ஆயுட்காலம் அதிகமா இருக்கும். நம்ம தாத்தா பாட்டிங்களே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. இந்த காலத்து டென்ஷன் எல்லாம் கிடையாது. ஓடணும், இயந்திரம் போல ஓடணும், ஆபீஸ் போகணும், பஸ்ஸை பிடிக்கணும், காரை எடுக்கணும், அதை பண்ணணும், இது பண்ணணும், ஏகப்பட்ட கமிட்மெண்ட் நம்மளுக்கெல்லாம். அதையாதான் ஓடி ஓடி ரொம்ப டென்ஷன் ஆகி நம்ம இருக்கிறதுனால ஆயுட்காலம் குறுகிட்டே வருது. பல நோய்கள் அந்த காலத்துல நோய்கள் எல்லாம் ஹார்ட் அட்டாக் அப்படின்னெல்லாம் கிடையாது. இயற்கையாக மரணம் அடைபவர்கள் தான் அதிகம். ஆனா இந்த காலத்துல ஒரு 20 வயசு பையன் இல்ல இப்போ குறைஞ்ச வயசு கூட ஹார்ட் அட்டாக் வருது. ஏன்னா அவ்வளவு பதட்டம் நிறைந்த உலகமாக இப்ப எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இயந்திரம் போல. அதனால பல நோய்களுக்கு உட்படுறாங்க. மனசுல பாத்தீங்கன்னா பல எண்ணங்கள். நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கு நல்ல உணவும் கிடைச்சது, உழைப்பாளிகளாகவும் இருந்தாங்க, உடல் உழைப்பும் இருந்தது, மனம் அமைதியாகவும் இருந்தது. ஏன்னா தேவைகள் அதிகம் இல்லை, சிம்பிள் லைஃப், ஹை திங்கிங், ரொம்ப எளிமையா வாழ்ந்தாங்க, உயர்ந்த எண்ணங்கள் கொண்டிருந்தார்கள். ராமாயணம் மகாபாரத கதைகளை பேசி வாழ்ந்தாங்க. எப்ப இந்த தியேட்டர், சினிமா, நாடகம் எல்லாம் அன்னைக்கு இறைவனை பற்றிய நாடகமா இருந்தது. பொம்மலாட்டம் அப்படின்னாலே அதுல இறைவனை பற்றிய கருத்து இருந்தது. ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறுபட்டிருக்கு. சோ இந்த கலியுகத்துல இன்னும் போக போக அந்த தரம் குறையும் போது நம்மளுடைய உடம்பின்
அந்த நிலையும் மாறும், மனதின் நிலையும் மாறும். மக்கள் எல்லாம் பேய் பிசாசுகள் மாதிரி அடங்காம, மனதை அடக்க முடியாம, ஆயுளை கம்மி பண்ணிட்டு இப்படித்தான் எல்லாருமே இருப்பாங்க. அதான் கலியுகத்தின் தன்மைன்னு வியாசதேவர் குறிப்பிடுறார். அடுத்த ஸ்லோகம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிறேன். ஹரே. ததோ வர்ணாஸ்ச சத்பாரஸ் சேதாம் பிராமண உத்தம பிராமணேஷ்வபிவேதக்ஞோ கயர்தக் ஹோப்யதி கஸ்ததக. மொழிபெயர்ப்பு: மனித உயிரினங்களில் தகுதி மற்றும் வேலைக்கு ஏற்றபடி பிரிக்கப்பட்ட சமுதாயம் சிறந்தது. அந்த சமுதாயத்தில் பிராமணர்களாக அமர்த்தப்பட்ட புத்திசாலி மனிதர்கள் சிறந்தவர்கள். பிராமணர்களில் வேதங்களை படித்தவர்கள் சிறந்தவர்கள். வேதங்களை படித்த பிராமணர்களிலும் வேதத்தின் உண்மையான பொருளுரையை அறிந்தவர் சிறந்தவர். பொருளுரை: தகுதி மற்றும் வேலைக்கு ஏற்றபடி மனித சமுதாயத்தில் 4 பிரிவுகளின் முறை மிகவும் அறிவுபூர்வமானது. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் எனும் இந்த பகுப்பு முறை இப்போது இந்தியாவில் தற்போதைய சாதி முறையாக இழிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இது ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் பகவத்கீதையில் குறிப்பிடப்பெற்றுள்ளதால் நீண்ட காலமாகவே இது இருந்து வந்திருப்பதாக தோன்றுகிறது. மனித சமுதாயத்தின் சமுதாய முறைகளில் அறிவு கூர்மையுள்ள பிரிவு, போரிடும் பிரிவு, வணிக பிரிவு மற்றும் வேலை செய்யும் பிரிவு இவற்றை உள்ளடக்கிய இப்பிரிவுகள் இருந்தாலன்றி யார் எந்த நோக்கத்திற்காக வேலை செய்வது என்ற குழப்பம் எப்போதும் இருக்கும். பெண்மையை புரிந்து கொள்ளும் நிலைக்கு பயிற்றுவிக்கப்பட்டவர் பிராமணர். அந்த பிராமணர் வேதஞராக இருக்கும் பொழுது அவர் வேதத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்கிறார். வேதத்தின் நோக்கம் பரமனை புரிந்து கொள்ளலாகும். பரம சத்தியத்தை பிரம்மன், பரமாத்மா மற்றும் பகவான் ஆகிய 3 நிலைகளில் புரிந்து கொள்ளும் ஒருவரும், பகவான் எனும் சொல்லை பரமபுருஷ பகவான் எனும் பொருளில் புரிந்து கொள்பவரும் பிராமணர்களில் சிறந்தவராக அல்லது ஒரு வைஷ்ணவராக கருதப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ சமுதாய பிரிவுகள், 4 விதமான சமுதாய பிரிவுகள். இது ரொம்ப முக்கியமானது. ஒரு சமுதாயம் என்றால் அதுல 4 பிரிவினர் இருப்பாங்க: பிராமணா, சத்ரியா, வைசியா, சூத்ராஸ். அப்ப இவங்க எல்லாமே பகவானுடைய ஒவ்வொரு பகுதியிலிருந்து தோன்றியவர்களாக நம்மளுக்கு பகவத்கீதையில சொல்லப்படுது. அதாவது பகவானுடைய மூளை பகுதியிலிருந்து பிராமணர்களும், தோள்களிலிருந்து சத்திரியர்களும், இடுப்பிலிருந்து வைசியர்களும், கால்களிலிருந்து சூத்திரர்களும் உருவானாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த பிராமணர்களே பாத்தீங்கன்னா பிராமணனாக பிறப்பது, அதாவது பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். அப்ப பிரம்மத்தை அறிவது மட்டுமல்ல, அவன் வேதங்களை கற்றவனாகவும் இருக்க வேண்டும். சோ இது 2வது வகை. அப்ப வேதங்களுடைய நோக்கம் அறிந்தவனாக இருக்க வேண்டும். இது 3வது வகை. இப்ப வேதத்தின் நோக்கம் என்ன? யக்ஞேவை விஷ்ணுகு, அதாவது பகவானை 3 நிலைகளில் அறியலாம். வதந்தி தத்தத்துவம் விதஸ்தத்துவம் அஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்யதே. அப்ப பகவான் என்கின்ற நிலையை அறிபவன் மிக உயர்ந்த நிலையை அடைகின்றான். அந்த பகவான் தான் பரமபுருஷர் என்பதையும் அவன் அறிந்துள்ளான். சோ இந்த பகவானை 3 நிலைகள் அறிந்தவர்கள் முதல் நிலையில என்ன பண்றாங்க? ஒரு சூரியன் இருக்கிற, இப்ப சூரியனோட ஒப்பீடு பண்றார் சில பிரபுபாதர். அந்த ஒப்பீடு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிதாக புரியும். இப்ப சூரியனை பாக்குறோம் நாம, அதன் கதிர்கள் எங்கும் வருது. இப்ப காலையில எந்திரிச்சோடனே சூரியன் வந்தாச்சு எந்திரி அப்படின்னு ஒரு குழந்தைய அம்மா எழுப்புறா. அப்போ சூரியன் இருக்கிறது தெரியுது. சோ சூரிய கதிர்களைத்தான் சூரியன்னு சொல்றா. அது ஒரு நிலை. அப்போ சூரியன் அப்படின்னா கதிர்கள் மட்டுமல்ல, மேல அண்ணாந்து பார்த்தா ஒரு ஒளிக்கற்றை இருக்கு, அதுதான் சூரிய கோள் அப்படின்னா அதன் மேற்புறத்தை பார்த்து இன்னொருத்தவங்க சொல்றாங்க இதுதான் சூரியன் அப்படின்னு. சோ மேற்புறத்தை பார்த்து அது சூரியன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது 2வது. அப்போ பிரம்மன் நிலை முதல் நிலை, அப்புறம் பரமாத்மா அப்படிங்கிறது 2வது நிலை. அடுத்தது 3வது நிலை பகவான். அது எப்படி? சூரியன் இருக்கு, அந்த சூரியனுக்கு உள்ளேயும் உயிர்கள் இருக்கு. அது சூரிய தேவன் ஆட்சி செய்கின்றார் அந்த உயிர்வாளிகளை. எப்படி பூமி ஒரு கோள், அது போல சூரியன் ஒரு கோள். சூரியனுக்குள்ளும் அந்த வெப்பத்துக்குள்ளும் சர்வகதா எல்லாவற்றிலும் உயிர்வாளிகள் இருக்கின்றது. இப்ப நாம நினைக்கிறோம் நம்ம பூமியில மட்டும்தான் உயிர்வாளி இருக்கு, மற்ற கிரகங்கள்ல கிடையாது அப்படின்னு. யார் சொல்றா? இந்த விஞ்ஞானிகள் சொல்றாங்க.
ஆனா அப்படி கிடையாது. ஒவ்வொரு கோள்களிலும் அதற்கு ஏற்ப உயிரினங்கள் இருக்கிறது. இப்ப நாம நரசிம்மா படத்துக்கு போனோம். அப்போ அந்த கண்ணாடி கொடுத்தாங்க 3D கண்ணாடி கொடுத்தாதான் நம்மளுக்கு நல்லா பார்க்க முடிஞ்சது. அந்த கண்ணாடி கழட்டிட்டா ஒரு மங்களா தெரிஞ்சது இல்லைங்களா? அது போல நம்ம இப்போ ராக்கெட்ல போறாங்க, வேற கிரகத்துக்கு போவோம் அப்படின்னா அந்த ராக்கெட்ல போகும்போது அதுக்கு ஒரு ட்ரெஸ் போடணும். இல்லைன்னா என்ன ஆகும்? அவங்களால அந்த சூடு தாங்க முடியாது. அதற்கேற்ற உடை அணிஞ்சுக்கிறாங்க. இப்படி ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போனா என்ன பண்ணணும்? அதுக்கு ஏற்ற ஒரு உடையை அணியணும். இல்லைன்னா குளிர்ல பாதிக்கப்பட்டு அவங்க இறந்து போயிருவாங்க. இப்ப வெப்ப மண்டலம் இருக்கு. ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஒண்ணும் கேட்கலைங்க மாதாஜி. ஒரு கோள்ல இருந்து மற்றொரு கோளுக்கு போகவே முடியாதுங்கிறது ஸ்ரீல பிரபுபாதர் உறுதியா சொல்றாரு. அப்படியே போனாலும் இவங்களால பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்திலும் வேறு வேறு உயிர்வாளிகள். நாம இங்கேயே வந்து இந்த கண்களை கொண்டு பல விஷயங்களை பார்க்க முடியாது. அப்ப வேறு கிரகத்துக்கு போய் எப்படி நம்மளால பார்க்க முடியும்? இப்படி ஆஹ் இது வந்து ரொம்ப நுட்பமானது. சில விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம ஸ்ருதி ஸ்ருதி பிராணாதி அப்படின்னு சொல்லி புராணங்கள் வழியாகவும் ஸ்ருதி ஸ்மிருதி சாஸ்திர வழிவந்த நூல்கள் மூலமாகவும் சாஸ்திரங்கள் மூலமாகவும் தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நம்மளோட சொந்த கற்பனைக்கு ஏற்பெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. உண்மையை தெரிந்து கொள்ள முடியாது. நாம வேணா பல புத்தகங்கள் எழுதலாம் கற்பனையில, அதை வந்து பலர் ரசிக்கலாம். ஆனா உண்மை அப்படி கிடையாது. உண்மையை கற்பனையின் மூலமாக நாம் அடைய முடியாது. சோ உண்மைக்கு நம்மளுக்கு சாஸ்திரங்கள் தான் ஆதாரம். யஜ்ஞசா ஸ்ரத்ததானஸ்ய சம்சயாத்மா மனஸ்யதி நாயம் லோகோ அஸ்தினபரோ நசுகம் சம்சயாத்மனஹ. சம்சய அப்படின்னா சந்தேகப்படும் ஆத்மாக்கு நசுகம், சுகமே கிடையாது. அடுத்த ஸ்லோகம் படி மாதாஜி. அப்போ இதுல வந்து என்னன்னா யார் எந்த வேலை செய்வது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும். சோ அவங்க உணர்வுக்கு தகுந்த வேலைகளைத்தான் செய்ய முடியும். அதுக்காகத்தான் பகவான் பிராமணா சத்ரியா வைஷ்யா குணகர்ம விபாகச்சக அப்படின்னு சொல்லி குணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பிரிவு முறையை ஏற்படுத்தியிருக்காரு. சோ யாருக்கு எந்த குணம் இருக்கோ அதை வந்து அவங்களால மாத்த முடியாது. ஏன்னா அது பிறவி குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சூத்திரர்கள் வந்து பிராமணர்கள் ஆக முடியாது. அப்படியே பிராமணர்கள் ஆகணும்னு அவங்க நினைச்சாலுமே அவங்களால அப்படி பிராமணர்கள் போல இருக்க முடியாது. ஏன்னா வேத சாஸ்திரங்களை படிச்சுக்கலாம். இந்த காலத்துல எல்லாருக்குமே அது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கே, ஓப்பன் கேட். எல்லாருமே ஓப்பன் யூனிவர்சிட்டியா அத வேதங்களை கத்துக்கலாம். அது திறமை இருந்தாதான் கத்துக்க முடியும். அந்த ஞானம் அவனுக்கு இருந்தாதான். அப்படியே ஞானம் இருந்தாலும் அவனது புத்தி வந்து அதை சரியா யூஸ் பண்ணணும். அதனாலதான் நாம சொன்னோம், ஏகலைவன் ஒரு வேடன் வந்து தவறாக கத்துக்கிட்டான். அதனால துரோணாச்சாரியர் அவனுடைய கட்டை விரலை எடுத்துட்டார். ஏன்னா ஒரு ரகசியத்தை எல்லாருக்கும் சொல்ல முடியாது. நல்லவன் அதை பாதுகாப்பான் அப்படின்னா அவனுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா பாதுகாக்க மாட்டான்னு தெரிஞ்சே நாம ரகசியத்தை சொன்னோம்னா அதனால கேடு விளையும். அது போல சாஸ்திரங்கள் எல்லாம் அன்னைக்கு பிராமணர்களுக்கு மட்டும்தான் உரிமை. பிராமணர்கள் சத்திரியர் வைசியர்கள் சூத்திரர்களுக்கு கிடையாது. ஆனா இப்ப கலியுகத்துல எல்லாருமே படிக்கும், எல்லாருமே கத்துக்கலாம் அப்படின்னு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட காரணமற்ற கருணையினால நம்ம இன்னைக்கு பாகவதம் படிச்சிருக்கோம். ஏன்னா பெண்கள் கூட அதை படிக்க கூடாதுன்னு தான் அன்னைக்கெல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு சட்டம் மாறினதுனால கலியுகத்துல, ஏன்னா கலியுகத்தில் ஒன்றே ஒன்று நல்லது அப்படின்னா எல்லாருக்கும் இந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து இந்த கலியுகத்தோட மகிமை. எல்லாமே தோஷமாக இருந்தாலும் கலி தோஷோ நிதே ராஜன் அஸ்தி ஏகோ மகான் குணாக அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நன்மை எல்லாருக்கும் கொடுத்திருக்கு. அதனால இந்த ஒரு நன்மையை பிடிச்சுக்கிட்டு எல்லாரும் பலன் அடையலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தின் மூலமாக, ஏன்னா இதுக்கு எந்த ஒரு நிபந்தனைகளும் கிடையாது. நாம் ஹாரி பகூத நிஜ சர்வ சக்தி சத்தார்பித நேமத ஸ்மரணே நாகால எந்த காலத்திலும் ஜெபிக்கலாம். ஸ்மரணே நாகால ஏதாதிருசி தவ கிருப பகவன் மமாவி துர்தைவம் எதிர்சம் சாஜனி நானுராகன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடுத்த ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா.
அர்த்தஞாப்சம் சயச்சேதாதக ஸ்ரேயான் ஸ்வகர்ம கிருத் முக்த சங்கஸ்ததோ பூயான் அதோ அதோக்தா தர்மமாத்மனக. மொழிபெயர்ப்பு: வேதங்களின் நோக்கத்தை அறிந்த பிராமணர்களை விட எல்லா சந்தேகங்களையும் சிதற அடிப்பவர்கள் மேலானவர். பிராமண கொள்கைகளை கண்டிப்பாக பின்பற்றுபவர் அவரை விட மேலானவர். எல்லா ஜட மாசிலிருந்தும் விடுபட்டவர் அவரை விட மேலானவர். அவரை விட மேலானவர் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் பக்தி தொண்டை நிறைவேற்றும் தூய பக்தர் ஆவார். பொருளுரை: அர்த்தஜ்ஞ பிராமண என்பது பரம சத்தியத்தை பற்றிய முழு ஆராய்ச்சி கல்வி மேற்கொண்டவர் என்பதோடு சத்தியம், பிரம்மன், பரமாத்மா மற்றும் பகவான் ஆகிய மூன்று நிலைகளில் சத்தியம், பிரம்மன், பரமாத்மா மற்றும் பகவான் ஆகிய மூன்று நிலைகளில் உணரப்படுகிறது என்று அறிந்தவரையும் குறிக்கிறது. இந்த அறிவு மட்டும் அல்லாமல் பரம சத்தியத்தை பற்றி கேட்கப்படும் எல்லா சந்தேகங்களையும் தெளிவாக்க முடிந்தால் ஒருவர் மிகவும் மேலானவராக கருதப்படுகிறார். மேலும் எல்லா சந்தேகங்களையும் அழித்து தெளிவாக விளக்க முடிந்த படித்த பிராமண வைஷ்ணவராக இருந்தாலும் அவர் வைஷ்ணவ கொள்கைகளை பின்பற்றாமல் இருந்தால் பின்னர் அவர் உயர்ந்த நிலையில் அமைவதில்லை. ஒருவர் எல்லா சந்தேகங்களையும் தெரிவித்த அதே சமயத்தில் பிராமண குணங்களோடும் அமைய வேண்டும். வேத கட்டைகளின் நோக்கத்தை அறிந்தவர், வேத இலக்கியங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கொள்கைகளை செயலாக்குபவர், அதே வழியில் அவருடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் ஒரு ஆச்சாரியர் எனப்படுவார். வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் எனும் சுய விருப்பம் இன்றி பக்தி தொண்டினை செய்வதே ஆச்சாரியரின் இயல்பாகும். மிக உயர்ந்த முழுமையான பிராமணர் பரம சத்தியத்தின் ஆற்றலை அறிந்த ஒரு வைஷ்ணவர் ஆவார். ஆனால் அந்த அறிவை மற்றவர்களுக்கும் பிரச்சாரம் செய்ய இயலாதவர் மிக கீழான நிலையில் உள்ளவராக வர்ணிக்கப்படுகிறார். கடவுளின் நெறிமுறைகள் பற்றிய கொள்கைகளை புரிந்து கொள்வது மட்டும் அல்லாமல் பிரச்சாரமும் செய்பவர் இரண்டாம் நிலையில் உள்ளார். பிரச்சாரம் செய்வது மட்டும் அல்லாமல் பரம சத்தியத்தில் எல்லாவற்றிலும் பரம சத்தியத்தையும் பார்ப்பவர் வைஷ்ணவர்களில் மிக உயர்ந்தவர் ஆவார். வைஷ்ணவர் ஏற்கனவே ஒரு பிராமணர் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையில் ஒருவர் வைஷ்ணவராகும் பொழுது பிராமண இயல்புகளின் மிக உயர்ந்த நிலை அடையப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இதுல வந்து வேதங்களின் நோக்கத்தை அறிந்தவர், முதல்ல வேதங்களை அறிந்தவர் மேல கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருக்கிறார். வேதத்தின் நோக்கத்தை அறிபவர். இப்ப வேதங்கள் வந்து என்னென்ன வேதங்கள் இருக்கு, ரிக்யாசுர், சாம, அதர்வன, இப்படி வேதங்கள் வந்து கடல் போன்றது. ஆனா அந்த கடல் போன்ற வேதங்களை அந்த காலத்துல படிக்க முடிஞ்சது. ஆனா வேதங்களோட இறுதி நோக்கம் என்ன? யக்ஞைவை விஷ்ணுகு, விஷ்ணுதான் இறுதி இலக்கு. வேதம் அப்படின்னாலே மறைக்கப்பட்ட அப்படின்னு பொருள். இப்ப வேதங்கள் நேரடியாக சொல்வது இல்லை பகவான் விஷ்ணுதான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு எந்த வேதத்திலையும் பிராங்கா சொல்லல. அதனாலதான் அதை இயற்றிய வேத வியாசரை அவருக்கு மன நிறைவு இல்லாம ரொம்ப அலைப்பாயுது. அவர் மனசு ஒரு திருப்தியே இல்லை. இப்ப நாம ஏதாவது ஒரு செயலை செய்தா அதுக்கு நம்மளுக்கு முழு திருப்தி இருக்கணும். அப்பாடா நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டேன், இப்பதாங்க எனக்கு திருப்தி அப்படிம்போம். ஆனா வேத வியாசருக்கு இந்த நூல்களை எல்லாம் இயற்றி கூட திருப்தியே வரல. அப்ப வந்து அவருக்கு ரொம்ப குழப்பத்துல உட்கார்ந்துருக்காரு. குழப்பத்துல உட்காரும் போது உள்ள இருக்கிற அந்த பரமாத்மா அவருக்கு வழிகாட்டுறாரு. எப்படின்னா அவரோட குருவான நாரதரை அங்க வர வைக்கிறார். சோ நாரதரை விட மிக உயர்ந்தவர் வியாசதேவர். ஏன்னா பகவான் வந்து சக்தி அவதாரமாக வர்றார். அப்ப ஏன் வியாசதேவர் நாரதரை அவரோட அட்வைஸ் எதிர்பார்க்கணும்? இதெல்லாம் லீலை. ஏன்னா வியாசதேவர் தன்னுடைய குருவுக்கு மரியாதை கொடுக்கின்றார். அந்த மாதிரிதான் நாம வந்து எல்லாருமே வயதில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் நாம வந்து குருவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அப்போ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து ரொம்ப பெரிய ஒரு அறிஞர், பண்டிதர். அவருடைய குரு அவர் வந்து கௌரகிஷோர் பாபாஜி, வினோத் பாபாஜி, கௌரகிஷோர் பாபாஜி. அப்போ அவர் என்ன பண்ணுவார், அவர் சொல்வாரு, அவர் வந்து ஒரு மேடையில பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். எப்போ தன்னுடைய குருவை பார்த்தாரோ உடனே அவர் வந்து கீழே இறங்கி வந்துடுவார். அவர் முன்னாடி நான் பேச மாட்டேன்,
அவர் முன்னாடி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரை விட இவருக்கு நிறைய தெரியும். பல நூல்களை கற்றறிந்த ஒரு பெரிய பண்டிதர். சிறு வயதிலேயே 5 வயதிலேயே எல்லா பகவத்கீதை ஸ்லோகங்களையும் சொல்லுவார். பல மொழிகள்ல கற்றறிந்திருக்கிறார். ப அவங்க அவர் ஸ்கூல்ல படிக்கும்போது அவ்வளோ நூல்களையும் கற்று அறிந்ததுனால அவரை வந்து இது இது ஜட ரீதியாக ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுனாங்க, உங்களுக்கு பெரிய பதவி தர்றோம், நீங்க வந்துருங்க எங்க கிட்ட அப்படின்னு. ஆனா அவர் சொன்னாரு, எனக்கு இது நோக்கம் அல்ல, இந்த ஜடக்கல்வியை கற்பது எனது நோக்கம் கிடையாது. நான் ஆன்மீக கல்வியை கற்று அதை வந்து எல்லாரும் அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி அந்த பாதையை விடுத்து அவர் வந்து பல ஆன்மீக புத்தகங்களை ஆராய்ச்சி பண்ணி அதை படிச்சு மக்களுக்கு அதனுடைய பொருள் எல்லாம் உணர்த்தி பக்திக்கு வழிகாட்டியிருக்காரு. அவர் அமைச்ச அந்த வேர் தான் அவர் அந்த வேரை உருவாக்கி தந்ததுனாலதான் இன்னைக்கு அது மரமாகி கிளையாகி பல இடங்கள்ல அது பெருகிட்டு இருக்கு. ஏன்னா சில பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய சிஷ்யர். ஆனா 2 முறைதான் அவரை பார்த்திருக்கார். ஆனா தன்னோட ஆன்மீக குரு சொன்ன அந்த சொற்கள் அவரது மனதில ஆழமாக பதிந்தது. ஏன்னா அவர் சொன்னார், ஆங்கிலம் கற்றிருக்கிறாய், அதனால வெளிநாடு போய் நீ ஆங்கிலம் கற்றிருக்கிறாய், அதனால வெளிநாடு போய் நீ பிரச்சாரம் பண்ணணும். அப்போ ஒரு குருவே சொன்னதுனால, ஏன்னா சன்னியாசிகள் அந்த காலத்துல கடல் கடந்து போகக்கூடாது. ஆனா தன்னோட குருவே சொன்னதுனால சில பிரபுபாதர் வெளியில போய் ஆன்மீக இயக்கத்தை இந்த அளவுக்கு பெரிதுபடுத்திருக்காரு. இல்லைன்னா நம்மளுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்து இருந்திருப்போம். ஏன்னா அவர் மொழிபெயர்த்த புத்தகங்கள் மூலமா தான் இன்னைக்கு நாம அந்த அறிவை வளர்த்து கொண்டு பக்தி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப யாரு இங்க வந்து வேதத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க, அடுத்தது அந்த கொள்கையை ஃபாலோ பண்றவங்க தெரிஞ்சுட்டா மட்டும் பரிது, அறிவு மட்டும் பத்தாது. அந்த வித்தியா என்ன ஆகணும், விஞ்ஞானமாகணும். ஞானம் விஞ்ஞானமாக்கப்படுறது எப்போ, நாம் கொள்கைகளை ஃபாலோ பண்ணும்போது. அப்போ அவங்க வந்து இன்னும் அதிகமான மேல்நிலையில போகும்போது மாசு நீங்கியவராக, யார் மேலேயும் காமமோ கோபமோ பொறாமையோ மதமோ மாச்சரியம் அந்த மாதிரி குணங்களை இல்லாதவராகவும், அப்படி கண்ணாடி எப்படி ஒரு கண்ணாடி போல பளிங்கற்றவராக சாரி அந்த ஒரு தூய்மையான நிலையில மாசு நீங்கிய நிலையில அவர் இருப்பார். அப்ப அவர் வந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டார். எனக்கு இது செஞ்சா அது கிடைக்கும், அது செஞ்சா இது கிடைக்கும், இவங்களுக்கு அது கொடுத்தா இது கிடைக்கும் அப்படின்னு அவர் வந்து முழுமையாக தனக்கு பகவானோட கையில தன்னை ஒப்படைத்திருப்பார். அவர் வந்து பிரம்மத்தை அறிந்தவராக இருப்பார். பிரம்மத்தை அறிந்தவர் மட்டுமல்ல, அவர் வேதங்களை எல்லாம் கற்று அதை போல ஃபாலோ பண்ணி பலருக்கு பிரச்சாரம் பண்ணி ஒரு தூய வைஷ்ணவராகவும் இருப்பார். ஆத்மாவை அறிந்தவர் மட்டுமல்ல, அவர் பகவானையும் அறிந்தவர். என்றென்றும் பகவானை நினைவில் வைத்துக் கொள்வதால் அவருக்கும் பகவானுக்கும் அதிகமான வித்தியாசமே இருக்காது. ஏன்னா அவர் ஆன்மீக குருவாக இருப்பார். அவர் வந்து பல உயிர்வாளிகளுக்கு நன்மை செய்வார். சோ அவர் வந்து பகவானாகவே மதிக்கப்பட வேண்டியவர். ஆனா அவர் தன்னை பகவான் என கூறிக்கொள்ள மாட்டார். இப்ப சில பிரபுபாதரே பாத்தீங்கன்னா, நான் சிறு தொண்டன் அப்படின்னு தான் அவர் எல்லா புத்தகங்களையும் போட்டிருப்பாரு. பகவானுடைய எளிய தொண்டன் அப்படின்னு. அவர் தன்னை வந்து நான் இந்த இஸ்கானுக்கு பெரிய அதிபதி, நான் தான் இதை நிறுவினேன் அப்படின்னு தன்னை வந்து புகழ்ந்துக்க மாட்டார். புகழ்ச்சிங்கிறது எந்த பக்தனுக்கும் கிடையாது. அவங்க எப்பவுமே திருநாத் அபி சுனிசேன தரோர் அபி ஜெகிஷ்ணா அமானி நாமானதேன கீர்த்தனைய சதாஹரி, எப்பொழுதும் தன்னை தாழ்த்தி கொள்வார்கள், தங்களை உயர்த்தி கொள்வது கிடையாது. ஆனா நாமெல்லாம் சொல்றோம், ஐயோ எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க அப்படின்னா நாமெல்லாம் மனசுல வேற வச்சிருப்போம், வார்த்தைகள் எது சொல்லுவோம். ஆனா ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்க, உண்மையாகவே தங்களை அந்த நிலையில வச்சு பார்ப்பாங்க. அப்புறம் சந்தேகமே இருக்காது அவங்களுக்கு. அடுத்தவர்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுவாங்க. அவங்கதான் ஆச்சாரியர்கள். ஏன்னா சாஸ்திரங்களை நல்லா கற்று உணர்ந்தவர்களாக இருப்பாங்க. எல்லாம் தெளிவாக இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எந்த சந்தேகங்களையும் நீக்கக்கூடிய அறிவு இருக்கும். ஏன்னா வேதங்கள் மூலமாகத்தான், தன் சொந்த கற்பனையின் மூலமாக கிடையாது. வேதங்களை கற்றதன் பலனாக அவங்க ஏன்னா பகவான் உள்ள இருந்து பரமாத்மாவா அவங்களுக்கு அந்த வேதைச சர்வேரகம் வேத வேத்யோ வேதாந்த கிருத் வேத தேவச்சாகம் மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ஞானத்தையும் அவர் தான் தர்றாரு. அப்ப வேதங்களோட நோக்கம் தெரியும் உங்களுக்கு. பகவான் எப்படி வேதங்கள் அவர்கிட்ட இருந்து வந்தது, அதை யாரும் முழுமையாக படிக்க முடியாது அப்படிங்கிறதையும் உணர்ந்தவங்க. ஆனா அவங்களுக்கு அந்த ஞானத்தை வந்து பகவான் தர்றாரு. சோ அவங்க ஆச்சாரியர்களாக
இப்போ எல்லா உறுப்புகளையும் அடக்கியவர்களாக வாச்சோ வேகம் மனச குரோதோ வேகம் ஜிக்வா வேகம் உதரோபஸ்த வேகம் ஏகான் வேதான்யோ விஷகேத தீர சர்வான் அபிமான் பிருத்திவீம்ச சிஷ்யாத். அப்போ அவங்க வந்து சிஷ்யர்களை உலகம் முழுவதும் ஒரு சிஷ்யர்களை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவங்க தகுதி படைத்த குருவாக இருப்பார்கள். அவங்க மட்டும்தான் ஒரு அந்த உறுப்புகளை அடக்கியவர்கள் மட்டும்தான் குருவாக இருக்க தகுதி பெற்றவர்கள். ஏன்னா அவங்க எல்லா உறுப்புகளையும் அடக்கியவங்க. தன் உடல் உந்துதல்களை அடக்கியவர்களாக இருப்பாங்க. வாய் நினைச்சதெல்லாம் சாப்பிட்டுதான் அவங்க குருவாக முடியாது. கண்ணு நினைச்சதெல்லாம் பார்க்கதான் குருவாக முடியாது. அப்போ இந்த உறுப்புகள் முக்கியமாக ஆண் பெண் கவர்ச்சி அதெல்லாம் அடக்கியவர்கள் தான் அவங்க எல்லாம் குருவா இருப்பாங்க. தாசர்களாக யாருக்கு? பகவானுடைய தாசர்களாக இருப்பாங்க. ஆனா பொண்டாட்டி தாசர் அப்படிங்கிறவங்க ஆப்போசிட்டா இருப்பாங்க. சோ தாசானு தாசன் யார் சொல்றாங்க? அவங்களுக்கு தாசர்களாக இருப்பவர்கள். அப்ப இப்படி வந்து ஒருத்தருக்கு கீழே ஒருத்தர் அவங்கதான் உயர்ந்த நிலையில வர்றாங்க. தான் உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே தாழ்வான நிலையில இருக்கிறாங்க. ஆனா பௌதிகத்துல என்ன பண்றாங்க? நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி கொடி கட்டி படுக்கிறாங்க. ஆனா இங்க ஆன்மீகத்துல நான் தாழ்ந்தவன் அப்படிங்கிறவங்க தான் மேல்நிலையில இருக்கிறாங்க. ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்க? தான் மட்டும் நன்மை அடைந்தால் பத்தாது, பகவான்கிட்ட போனா பத்தாது. சோ மற்ற உயிர்கள் மீது அதிக கருணை கொண்டதுனால எல்லாருக்கும் பிரச்சாரம் செய்கிறார்கள். அப்ப பௌதிகத்துல பாத்தீங்கன்னா தனக்கு ஏதாவது ஒரு ரகசியம் தெரிஞ்சுதான் அந்த ரகசியத்தை சீக்ரெட்டா வச்சுப்பாங்க. அந்த ரகசியத்தை வெளியில விட மாட்டாங்க. பேட்டர்ன் ரைட்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய ரகசியம், தொழில். இப்படி சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அதை பாதுகாப்பாங்க. ஆனா இங்கேயோ ஒரு குருவுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சதோ கடைசி சொட்டு மழை போல அந்த மேகங்கள் எவ்வாறு கொடுத்து எல்லாருக்கும் கருணை புரிகின்றதோ அது போல குரு தனக்கு தெரிந்த அனைத்து ஆன்மீக விஷயங்களையும் தன் சிஷியர்களுக்கு கொடுத்து அவர் வந்து அவங்களுக்கு எல்லாம் நல்ல வழி காட்டுவார். எதையும் மறைச்சு வைக்க மாட்டார். ஆனா அதை எடுத்துக்கிறவங்கள பொறுத்து. நீங்க ஒரு டம்ளர் எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தான் பால் கிடைக்கும். இல்ல ஒரு சொம்பு எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த அளவுக்கு கிடைக்கும். ஒரு அண்டா எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த அளவுக்கு கிடைக்கும். ஏன்னா எவ்வளவு வேணா கிடைக்கும். கொடுக்கறதுக்கு தாராளமா பகவான் நம்மளுக்கு அவருக்கு கருணை கொடுத்திருக்காரு. அவர் எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. அந்த ஞானத்தை அவங்க பொழிஞ்சுட்டே இருப்பாங்க. பகவான் வந்து ரொம்ப கருணை உள்ளவர். ஆனா நாம எடுக்கிற அளவுக்கு தான் நம்ம மண்டைக்குள்ள போகும். சோ அதை வந்து விசாலமான மனமுடையவர்கள் நிறைய அவங்க அதை கிரகித்துக் கொள்கிறார்கள். ஆனால் குறுகிய மனம் படைத்தவர்களோ, ஏன்னா பொறாமை உணர்வு இருக்கிறதுனால எதையும் நல்ல விஷயங்களை உள் புகுத்த முடியாது. ஏன்னா பொறாமை இருக்கிறதுனால அந்த மனசுல ஃபுல்லா களங்கம் ஆக்கியூபை பண்ணிருக்கு. ஸ்பேஸே இல்ல. அங்க எப்படி நல்ல விஷயம் நுழையும்? சோ நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ண நாமம் சொல்லணும். அப்ப அந்த பொறாமை உணர்வெல்லாம் நீங்கும். அதுக்கப்புறம் இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். எடுத்த உடனே அறிவை கேதர் பண்ண முடியாது. நாம சுத்தமாகணும். அந்த இடம் சுத்தமானதுக்கு அப்புறம் தானாகவே பகவான் அங்க போய் உட்காரும்போது எல்லா அறிவும் தானாக வரும். ஆனா சுத்தப்படுத்தாம கலங்கப்பட்ட மனதுடன் இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா அழுக்கான பாத்திரத்துல பால் வாங்குனீங்கன்னா என்ன ஆகும்? திரிச்சு போகும், கெட்டு போகும். அது போல அழுக்கான மனம் கொண்டவர்கள் பகவானை பற்றி கேட்கும் போது மேலும் மேலும் பொறாமை உணர்வு அதிகரித்து பகவான் மேல ரொம்ப அவங்க இன்னும் அதிகமா எரிச்சல் ஆகும். ஏன்னா அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க என்ஜாய்மெண்ட்னு நினைக்கிறது என்ன? மாமிசம் சாப்பிடணும், அது வேணும், மாது வேணும். இப்படி இருக்கிறவங்களுக்கு அதிகமான பொறாமையினால இவங்கெல்லாம் இது வேண்டான்னு சொல்றாங்க. அதனால கடவுள் இல்லை, கடவுள் மோசமானவர். அவர் 16,108 மனைவி கட்டியிருந்தாரு. நீ முடிஞ்ச கட்டிக்கோ, முடியாது உன்னால. அதுக்கே அவர் மேல பொறாமைப்படுற? அவர் 16,108 மனைவிகளை கட்டினார்னா 16,108 அங்கமாக ஒரு விரிவாக அவரே வந்துட்டார். உன்னால 8க்கு மேல முடியாது. கடுமையான 1000 தவம் செஞ்சாலும் அஷ்டமா சித்திகளை பெற்றாலும் 8 9க்கு மேல முடியாது. இது நாம இதுலயே பார்த்தோம். தேவஹூதி அவங்க வந்து எப்படி கஷ்யப முனிவர் அவர் தன்னை 9 விதமாக விரிவங்கம் பண்ணினார் அப்படின்னு. சோ அடுத்த ஸ்லோகம் படிக்கலாமா? ஹரே கிருஷ்ணா.
படிக்கிறீங்களா மாதாஜி? மகேஸ்வரி மாதாஜி படிக்கிறீங்களா? வேற யாரும் படிக்கிறாங்களா? நீங்க படிங்க மாதாஜி. மகேஸ்வரி படிங்க படிங்க. ஹரே சரி. கிருஷ்ணா. பதம் 33 தஸ்மாத்தியம் ஐயர் பிதா சேஷ. அதான் 33 தானே மாதாஜி? எதுங்களா? அதே ஹரே கிருஷ்ணா. தஸ்மான்மய்யர் பிதா சேஷ கிரியார்த்தாத்மா நிரந்தரக மய்யர் பிதாத்மனக பும்சோ மயி சந்யஸ்த கர்மணக நபச்யாமி பரம் பூதமகர்த்து சமதர்சனாத். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அதனால் என்னை தவிர வெளியில் எதிலும் ஆர்வமில்லாத தனியொருவரை விட சிறந்தவரை நான் காணவில்லை. அவர் அதனால் தன் வாழ்நாள் முழுவதும் ஓய்ச்சல் ஒளிவின்றி என்னிடம் ஈடுபட்டு தன் செயல்களை எல்லாம் அர்ப்பணிக்கிறார். பொருளுரை. இந்த பதத்தில் சமதர்சனாத் என்னும் சொல்லின் பொருள் அவருக்கென்று தனியாக ஆர்வம் ஏதுமில்லை என்பதாகும். பக்தரின் ஆர்வமும் பரமபுருஷ பகவானின் ஆர்வமும் ஒன்றே. சான்றாக பகவான் சைத்தன்யர் ஒரு பக்தரின் வேடத்திலும் அதே தத்துவத்தை பரப்பினார். கிருஷ்ணரே வணங்கத்தகுந்த பகவான். பரமபுருஷ பகவானான அவருடைய தூய பக்தர்களின் ஆர்வமே அவருடைய சொந்த ஆர்வமாகும் என்று சைத்தன்யர் பிரச்சாரம் செய்தார். சில சமயம் மாயாவாதி தத்துவவாதிகள் அறிவு குறைவின் காரணமாக சமதர்சனாத் என்னும் சொல்லை ஒரு பக்தர் தன்னை பரமபுருஷ பகவானுடன் ஒன்றாக காண வேண்டும் என்ற பொருள்படும்படி விளக்குகின்றார். இது முட்டாள்தனம். ஒருவர் தன்னை பரமபுருஷ பகவானுடன் ஒன்று என நினைக்கும் பொழுது அவருக்கு தொண்டு புரிவது பற்றிய வினாவுக்கு இடமில்லை. தொண்டு இருக்கும் பொழுது அங்கு ஒரு தலைவர் இருக்க வேண்டும். தொண்டு செய்ய 3 பொருட்கள் இருக்க வேண்டும்: தலைவர், தொண்டன் மற்றும் தொண்டு. தன் வாழ்வு, தன் செயல்கள், தன் மனம் மற்றும் தன் ஆத்மா எல்லாவற்றையும் பகவானின் திருப்திக்காக அர்ப்பணிப்பவர் மிகச் சிறந்தவராக கருதப்படுகிறார் என்று இங்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அகர்து எனும் சொல் உரிமை கோரும் அறிவின்றி எனும் பொருள்படும். ஒவ்வொருவரும் தங்களின் செயல்களின் உரிமையாளராக செயல்பட விரும்புகின்றனர். அதனால் பயனை அவர் அனுபவிக்க முடியும். ஆயினும் ஒரு பக்தருக்கு அம்மாதிரி ஆசை கிடையாது. பரமபுருஷ பகவான் அவரை குறிப்பிட்ட வழியில் செயல்பட வேண்டும் என்று விரும்புவதால் அப்பக்தர் அவ்வாறு செயல்படுகிறார். அவருக்கு தனிப்பட்ட நோக்கம் ஏதும் இல்லை. பகவான் சைத்தன்யர் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்த பொழுது கிருஷ்ணரை பரமபுருஷ பகவான் என்று மக்கள் அழைக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. மாறாக கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்றும் அவர் வழிபடப்பட வேண்டும் என்றும் அவர் பிரச்சாரம் செய்தார். பகவானின் மிகுந்த நம்பிக்கைக்குரிய தொண்டர் ஒருபோதும் தன் சொந்த நலனுக்காக எதையும் செய்வதில்லை. ஆனால் எல்லாவற்றையும் பகவானின் திருப்திக்காக செய்கிறார். அதனால் மயி சன் நயஸ்த கர்மன என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பக்தர் வேலை செய்கிறார், ஆனால் அவர் பரமனுக்காக வேலை செய்கிறார். மையற் பிதாத்மன என்றால் அவர் தன் மனதை என்னிடம் தருகிறார் என்பதாகும். ஒரு பக்தரின் தகுதிகளாகிய இவற்றை பெற்ற ஒருவர் இந்த பதத்தின்படி எல்லா மனித உயிர்களில் மிகவும் உயர்ந்தவராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ சமதர்ஷன அப்படின்னா என்ன? எல்லோரையும் சமமாக பார்ப்பது. ஆனா மாயவாதிகள் என்ன பண்றாங்க? சமதர்ஷன அப்படின்னா நானும் நீயும் ஒண்ணு. சோ பிரம்மா பரபிரம்மா ரெண்டும் ஒண்ணு. நானும் கடவுள், நீயும் கடவுள். நானும் நாராயணன், நீயும் நாராயணன். எப்படி தரித்திர நாராயணன் கூட கேவலப்படுத்துவாங்க. அப்போ ரொம்ப ஏழையா இருக்கிற ஒரு பிராமணன் வந்து தரித்திர பிராமணன், தரித்திர நாராயணன் இப்படி எல்லாம் கேவலப்படுத்துவாங்க. பகவான் எதுக்காக தரித்திர வடிவுல வர்றார்? ஏன்னா அவருக்கு அழகு, செல்வம், வீரம், புகழ், துறவு இப்படி மேன்மையான ஐஸ்வர்யங்கள் அவர் இருக்கும் போது அவரே எதுக்காக இப்படி கொச்சைப்படுத்தணும்? ரொம்ப மோசமான வார்த்தைகள். அதனாலதான் அவங்க அபராதம் பண்றாங்க. சமதர்சனம் அப்படின்னா பகவானுடன் நானும் சமம். எப்படி ஆக முடியும்? அப்படி சமமாக இருக்கிற நீ ஏன் ஒரு சிறு உருவுல பிறந்திருக்க? உன்னால ஏன் எல்லாத்தையும் படைக்க முடியல, அழிக்க முடியல, காக்க முடியல? படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிறதே பிரம்மா, விஷ்ணு, சிவன் தான் செய்யறாங்க. அதற்கும் மேல பரமபுருஷ பகவான். சோ அவர் எதையுமே செய்யறது இல்ல. அவருடைய விரிவங்கங்கள் தான் செய்யறாங்க. அவர் வந்து எப்பவுமே நவ யவனம் அவர் வந்து கோலோக விருந்தாவனத்துல என்றென்றும் இளமையாக, என்றென்றும் ஆனந்தமாக, சச்சித் ஆனந்த வடிவில் இருக்கிறார். சோ அவருடைய சக்திகள் எல்லையற்றவை. அவரை வந்து
பிரம்மா அனனப்பட்ட சிவனே புரிஞ்சுக்க முடியாத போது நீ எப்படி சமதர்ஷனன்னு சொல்ல முடியும்? நீ எப்படி அவருக்கு ஈக்குவல் ஆக முடியும்? அப்படி எப்ப முக்குணங்கள்ல நீ பாதிக்கப்பட முடியும்? அப்படி இருக்கிற உன்னால அவர் ஒரு குன்ற தூக்குனார். ஒரு சிறு கல்லை தூக்கி உன்னால ஒரு வாரம் நிக்க முடியுமா? முடியாது. அப்ப எப்படி அவராக ஆக முடியும்? சோ ஆத்மா வேற, பரமாத்மா வேற அப்படிங்கிற வித்தியாசத்தை உணராதவன் சமதர்ஷன அப்படிங்கிறதுக்கு தவறாக பொருள் புரிந்து கொள்கின்றான். ஏன்னா சமதர்ஷனம் அப்படின்னா அவர் அந்த பக்தர் பகவானுக்கு இணையான குணங்களை பெற்றிருக்கிறார். அதனால சமதர்ஷன. பகவானைப் போலவே அவரது ஆர்வம் தனி ஆர்வம் கிடையாது. பகவானுக்கு என்ன ஆர்வமோ அதேதான் அவருக்கு ஆர்வம். சோ ஒரு தூய பக்தர் பகவானுடைய அனைத்து குணங்களையும் நற்குணங்களையும் பெற்றிருக்கிறார். அதனால அவர் பகவான் என்ன பண்றார்? அவருக்கு அனைத்து சக்திகளையும் தன்னை போல வழங்குறார். அவர் நினைச்சா பகவானைப் போலவே அவரால செயல்பட முடியும். அதனாலதான் சக்தி ஆவேச அவதாரமாக வர்றார். அவர் தன்னுடைய சக்திகளை சிலருக்கு கொடுத்து அவங்க மூலமா அழிக்கவும் வைக்கிறார். நிறைய பக்தர்கள் பாத்தீங்கன்னா நிறைய சக்திகளை வெளிப்படுத்துவாங்க. அவங்களுக்கு அஷ்டமா சக்திகள் எல்லாம் கைவர பெற்றிருக்கும். ஏன்னா சித்தர்களில் சித்தர் யாரு? பகவான். சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் யாரு? பகவான். ஆதி யோகி. அந்த யோகத்தின் தன்மையை எப்படி தூய பக்தர்கள் பெறுகிறார்கள்? பகவானிடமிருந்து பெறுகிறார்கள். அப்போ அவங்க அளவுலதான் அவங்க பெற முடியுமோ தவிர அவங்க அளவுக்கு மீறி பெற முடியாது. இப்ப உருவம் என்ன சைஸு, அந்த ஆத்மா என்ன சைஸு, ஆனா அவங்க பரிபூர்ணமா இருப்பாங்க அவங்க நிலையில. ஆனா பகவானோட நிலை வேற. அவர் எல்லையற்ற பெரும் உருவம் படைத்தவர். அந்த பெரும் உருவத்திற்கு பரிபூரணம் இருக்கின்றது. ஆனால் இந்த சிறு உருவத்திற்கு அதற்கேற்றவாறு பரிபூரணம் இருக்கிறது. சோ குணத்தால் ஒன்று, ஆனால் அளவால் வேறு. இதுதான் அச்சிந்திய பேத அபேத தத்துவம். அப்போ பரமபுருஷ பகவானை உணர்ந்தவர்கள் அவங்க கிருஷ்ணருக்கு இணையான ஆற்றலை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அளவால் வேறு. அப்போ ஒரு ஒரு பக்தன் அப்படின்னா அந்த இடத்துல பகவான் இருக்கணும், பக்தன் இருக்கணும், இடையில பக்தி தொண்டு இருக்கணும். எப்படி ஒரு தலைவன் அப்படின்னா அந்த இடத்துல தொண்டன் இருப்பான். அந்த தொண்டன் என்ன செய்யணும்? தலைவனுக்கு தொண்டு செய்வான். அது போல ஒரு பக்தனானவன் தனக்கென தனி ஆர்வம் எதுவுமே கிடையாது. பகவானோட இஷ்டம் எதுவோ அதுதான். அனுகூல்யச சங்கல்ப பிரதிகூல்யச வர்ஜன ரசஸ்ய தீதி விஸ்வாசம் கோத்ருப்பவே வர்ணம் ததா ஆத்ம நிஷேப கற்பணியே தத்விதா சரணாகதி. இப்படி சரணாகதி அடைந்தவன், முழு சரணாகதி அடைந்தவன் அவன் தனக்கென அனுகூல்யமாக பகவானுக்கு அனுகூல்யமாக எல்லாவற்றையும் செய்கின்றான். பகவானுக்கு எது பிடிக்காதோ அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவனுக்கு அதுல விருப்பம் இருக்காது. பகவான் என்னென்ன எதிர்பார்க்கிறார் நம்மிடம்? அவரை பற்றிய உண்மைகளை தெரிந்து நாம அவருக்கு அனுகூலமாக இருக்கணும். பொய் பேசக்கூடாது, அமானித்துவம் அடக்கத்துடன் இருக்கணும். பகவான் எப்படி நமக்கு அன்பு செய்கிறார்? சோ நாம் பிறர் உயிர்கள் இடத்துல அன்பு செய்யணும். நாம் இப்ப ஒருத்தர் வெறுத்துக்கிட்டு பகவான்கிட்ட அன்பு செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா பகவான் அதை விரும்பவில்லை. எல்லோரிடத்திலும் கருணையுடையவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் விரும்புறார். நான் அல்ல, அவங்க கிட்ட எதிரியா இருப்பேன், உங்ககிட்ட நண்பனா இருப்பேன், அப்ப பக்தனா இருப்பேன்னா அது வேஷம். பக்தனா இருக்க முடியாது. யாரிடம் எதிரித்துவம் இல்லாத ஒரு மனப்பான்மை, எல்லோரிடமும் கருணை கொண்டவன் தான் பகவானின் பக்தன். ஏன்னா பகவான் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அதுதான் அனுகூல்யம். பகவானுக்கு எது அனுகூல்யம்? அவருக்கு உற்றவராக, அவருடைய எண்ணங்களை புரிந்தவராக அப்படி நடந்துக்கணும். அதுதான் பக்தன். பக்தன், பகவான், தொண்டு, பக்தி தொண்டு. சோ இது பக்தன் இல்லாம பகவான் இல்ல, பகவான் இல்லாம பக்தன் இல்ல. அந்த இடத்துல தொண்டு இருக்கணும். அதுதான் இணைக்கின்றது பாலம் போல பகவானையும் பக்தனையும். யாருமே தொண்டு செய்யாம சும்மா ஒரு ஆசனம் போட்டு உக்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணானா வந்துடாது. ஏன்னா தொண்டு செய்ய வேண்டும், செயலால் செய்ய வேண்டும். செயலால் மற்ற உயிரினங்களை மதிக்கணும். இப்ப சட்கோ சுவாமிகள், சில பிரபுபாதர் எத்தனை உயிர்வாளிகளுக்கு நன்மை செஞ்சிருக்காரு. சோ அவர் இல்லைன்னா நம்ம எல்லாத்தையும் படிப்போமா? இல்ல இந்த அறிவு கிடைச்சிருக்குமா? நம்ம மந்திரம் சொல்ல முடியுமா? சோ நம்மளுக்கே பிறர் தீங்கு செய்தாலும் அவங்களுக்கு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஒரு தடவையா சொல்லுங்க. நல்லா ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல மாட்டேன் அப்படின்னா கூட ஒரு பக்தர் குதிக்கிறார். ஒரு முசல்மானுக்கு ஒரு பக்தர் சைத்தன்ய மகாபிரபு காலத்துல சொன்னார். அவருக்கு 2 மணிக்கு ஒரு 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 உற்சாகம்.
ஹரே கிருஷ்ண மந்திரத்தை யாராவது சொல்ல வைக்கணும். பக்கத்துல முஸ்லீம் இருக்காரு, அவர்கிட்ட போய் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு. என்னப்பா இந்த நேரத்துக்கு வந்து அதெல்லாம் ஹரே கிருஷ்ண மந்திரம் இப்பெல்லாம் சொல்ல முடியாது. உடனே அவர் குதிக்கிறார், உங்க வாயிலிருந்து வந்துருச்சே அப்படின்னு. அப்படி பக்தர்கள் வந்து யார் மேலையும் எதிர்த்துவம் கொள்றது கிடையாது. எல்லோரையும் உயர்த்தத்தான் அவங்க நினைப்பாங்க. தங்கள் செயல்களை எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணிப்பாங்க. அர்ப்பணிக்கணும்னா அதுல தூய்மை இருக்கணும். இல்லைன்னா பகவான் தூய்மையானவர். நம்ம ஒரு கொலையை செஞ்சுட்டு பகவானுக்கு அர்ப்பணிக்க முடியுமா? முடியாது. சோ நல்லவற்றை எல்லாம் செய்து செய்து அர்ப்பணிப்பவர். எத் கரோசி எத் அஸ்னாசி எத் ஜிகோசி ததாசியத் எத் தபசிசி கௌந்தேய தத் குரு சோமத் அர்ப்பணம். எதை செய்கின்றாயோ, எதை கொடையாக குடிக்கிறாயோ, எதை யாகமாக செய்கிறாயோ, எதை உண்கின்றாயோ அதையெல்லாம் எனக்காக செய் அப்படிங்கிறார். சோ ஒரு பக்தன் அப்படித்தான் இருக்கிறான். அப்ப எதையும் உரிமை உணர்வு கோருவது இல்லை. இது என்னோட நிலம், இது என்னோட மகன். ஏன்னா உடலுக்கு அவன் வந்து என்னைக்கும் ஆஹ் சொந்தமானவன் கிடையாது அப்படிங்கிற அறிந்திருக்கிறான். தன்னோட உடலே இருந்து வந்தாலும் அதை ஆத்மாவாக காண்கின்றான். இந்த ஆத்மா இந்த உடம்பு மூலமா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவனுக்கு நல்ல வழிகாட்டணுங்கிறதுக்காக பகவான் கொடுத்திருக்கார். இது என் மகன், அப்ப இவன் எனக்கு செய்யணும். எந்த உரிமை உணர்வும் இல்ல. இது என் வீடு, இந்த பத்திரத்தை நான் பத்திரமா பாதுகாக்கணும். உரிமை உணர்வு கிடையாது. எல்லாம் பகவானோடது. ஈசா வாசியம் இதம் சர்வம் எத்கிஞ்சிய ஜெகத்யாம் ஜெகத் தேனே தெக்தேன புஞ்சீதா மாக்கிருத கஸ்ய சுத்தனம் என்பதையும் அறிவான். அப்போ எல்லாமே பகவானோடது. நான் இதுல டெம்பரரியா இருக்கிறேன் வாடகை வீட்டுல. வாடகை வீடு அந்த உரிமையாளர் வந்து போன்னு சொன்னா போயே ஆகணும். அதனால இந்த உடம்பு மேலே அவனுக்கு பற்று இல்லை. இந்த உயிர் எப்ப போகுதோ அழகா பூ போல போயிருவான். ஆனா உடம்பு மேல பற்று வச்சவங்கள பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உடல்லையே உக்காந்துட்டு இருக்கணும். நான் குடியிருக்கிற வீட்டை நீ யமராஜன் வந்து நீ எப்படி வெளியில வான்னு சொல்லலாம் அப்படி போராடிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த உடல் அழியக்கூடியது தெரியும் பக்தனுக்கு. இதை விட்டு போனாதான் நல்லது. எப்படியும் இந்த உயிர் வந்து அடுத்த உடலுக்கு ஆத்மாவுக்கு, அந்த ஆத்மாவானது அடுத்த உடலுக்கு போனாலும் அது புதிய உடல், புதிய ஒரு உடுப்பு. புது ட்ரெஸ் போடுறதுக்கு யாருக்குதான் பிடிக்காது? ஏன்னா இந்த உடம்புல வந்து எல்லாம் நாடி நரம்பு எல்லாம் தேஞ்சு போச்சு, கண்ணு மங்கி போச்சு, காது கேட்கறது இல்ல, முடி நரைச்சிருச்சு, இளமை போயிருச்சு, முதுமையில எல்லா நோயும் வந்துருச்சு. அதனால இதை விட்டு போனாதான் நல்லது அப்படிங்கறது அவனுக்கு தெரியும். சோ இந்த உடலை விடுத்து அவன் தாராளமா போக அவனுக்கு இஷ்டம் இருக்கு. அப்ப கடவுள்கிட்ட போகணுங்க. இந்த உடல் எடுக்க கூடாது, உடல் எடுத்தாலே துன்பம் தான் அப்படிங்கிற அறிவும் அவனுக்கு எல்லாமே இருக்கு. அப்போ ஒரு பக்தன் வந்து உரிமை உணர்வு கிடையாது எதுலயும். உடல் மேலோ சொத்து மேலேயோ இல்ல தன் உடன் பிறப்புகள் மேலேயோ தன் குழந்தைகள் மேலேயோ எது மேலேயும் பற்று இல்லை. ஆனா அவன் கடமையே செய்வான். ஆனா பலனை எதிர்பார்க்கறது இல்ல. எல்லா பலனையும் பகவானுக்கு கொடுத்துடுறான். சோ அவன் கர்ம வினைக்கு உட்படுவது கிடையாது. இப்படித்தான் சைத்தன்ய மகாபிரபு பரமபுருஷ பகவானாக இருந்தாலும், ஏன்னா அங்க பக்தரோட இதுல வந்திருக்கார் வேஷத்துல. அப்போ ஒரு பக்தியை சுவைத்து, எப்படி ஸ்ரீமதி ராதாராணி பக்தியை சுவைத்து எப்பொழுதும் ஆனந்தமா இருந்தாங்க. ஆனா பகவான் நினைச்சாரு, நான் தான் படைப்பாளி. சோ எல்லாவற்றையும் படைத்தவன், ராதாவை படைத்தது நான் தான். ஆனா இந்த என்னை விட ஸ்ரீமதி ராதாராணி ரொம்ப ஆனந்தமா இருக்காங்களே, இத நான் எப்படி அனுபவிக்கிறது? சோ ஒன்றை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா அவங்க நிலையில் இருந்தா மட்டும்தான் முடியும். இப்போ ஒரு செல்வந்தன் அனுபவிக்கிறான்னு நாம நினைச்சோம் அப்படின்னா, நீ செல்வந்தன் ஆகணும், அனுபவிச்சு பார்க்கணும். ஏன்னா அவன் சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னு நினைச்சா அந்த நிலைமையில் நாம் இருந்தா தான் முடியும். அதனால சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணினா, ஸ்ரீமதி ராதாராணியோட மனோபாவத்துல சைத்தன்ய மகாபிரபுவாக பிறந்து அந்த பொன்னிறத்தை ஸ்வர்ணவர்ண கதாமாங்கோ அத சகஸ்ரநாமத்துல, விஷ்ணு சகஸ்ரநாமத்துல கூட வரும். அந்த ஸ்வர்ண வர்ணம், அந்த தங்க நிறத்துடன் பிறந்து ஸ்ரீமதி ராதாராணியோட மூடுல ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜெபித்து பக்தி பண்ணி பகவான் கிருஷ்ணரை நினைத்து அழுது அழுது அவருடைய கண்கள் எப்பவுமே குளமா இருக்கும். ஏன்னா அந்த பக்தி அன்புல ஏங்கி ஏங்கி ஸ்ரீமதி ராதாராணி போல கிருஷ்ணர் இங்கே, அவரை காண வேண்டும், அவரை காண வேண்டும், எப்பொழுதும் அவருக்கு வந்து அந்த ஏக்கம் இருந்துட்டே இருக்கும். அவருடைய அழகிய தாமரை போன்ற முகம், அதுக்காக ஏங்கிட்டே எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அந்த பக்தி பரவசத்திலேயே இருப்பார். அடிக்கடி மயங்கி விழுந்துருவார். அடிக்கடி அவர் வந்து கடலை பார்த்தா அவரு வந்து அந்த யமுனை நதி ஞாபகம் வந்துடும். தண்ணிய பார்த்தாலே யமுனை நதியோட ஞாபகம் வந்துடும். ஓடி போய் அதுல குதிச்சிருவார்.
இப்படி அவர் வந்து பரவச நிலையில் எப்போதுமே பரவச நிலையில் இருந்தார். ஏன்னா பகவானுடைய அந்த ஈர்ப்பானது காந்தம் போல எப்படி சிறு நம்மளாம் சிறு காந்த துகள்கள். அப்ப என்ன ஆகணும், நம்ம கடவுள் மேல ஈர்ப்பு நம்மளுக்கு இயற்கையாகவே இருக்கின்றது. நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சப்த ககோகயா, எல்லாருடைய இதயத்திலும் கிருஷ்ணருடைய ஞாபகம் மறைக்கப்பட்ட நிலையில இருக்கு. ஆனா அது வெளிப்படும் போது நாம் எல்லாருமே இந்த நிலையில தான் இருப்போம். எப்பவும் பகவானுக்காக ஏங்கி உருகி அவருடைய பிரிவை நினைத்து எப்படி கோபியர்கள் எல்லாம் வாடி வதங்கினார்களோ, அழுதார்களோ, துடித்தார்களோ, அது போல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு, டைம் ஆச்சு பிரபு, நான் மறந்துட்டேன் பிரபு. அச்சச்சோ. No problem. ம்.